மெக்ரோனி சிம்பிளான முறையில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். சர்க்கரை மெக்ரோனி அவ்வளோதான். இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மெக்ரோனி, சர்க்கரை 2 பொருள் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கணும். இதை மாதிரி கொதிக்கணும், இன்னும் கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சா இப்போ மெக்ரோனி எடுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இப்போ எடுத்து இதை வெடிக்கட்டிடலாம். இது மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இரட்டும். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், கட்டியெல்லாம் ஆகலை. அவ்வளோதான். நல்லா தண்ணி இருந்த பிறகு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ தண்ணி இருந்தாலும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. நிறைய வேணாம், கொஞ்சோண்டு ஊற்றுங்க. சர்க்கரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலக்குங்க. நல்லா கொதி வரணும் சர்க்கரை. நல்லா இது மாதிரி கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்கானோடனே மெக்ரோனி எடுத்து கொட்டி கலரி சாப்பிட்லாம். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை செய்து, ஆனால் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது அந்த ஜீரா தண்ணி இருக்குது பாருங்கள், அது சுண்டுற வரையும் கலரிட்டே இருங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது மாதிரி கலர சொன்னேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது, திருப்பி கலருங்க. வேகமாக வச்சே செய்யுங்க, ஸ்லோவாக வைக்கணும் இல்லை, வேகமாக வச்சு கலரி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கலர்னா சரியாயிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதில் திராட்சை, முந்திரி, பச்சை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.